ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். நம்ம டெய்லி ஒரு குழம்பு ரெசிபியில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பப்பு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப டேஸ்டாகவும் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மற்ற சேனலுடைய வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. இதில் நான் ஒரு அரை கப்பு அளவுக்கு பருப்பும் அரை கப்பு அளவுக்கு பாசி பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வைக்காம கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இது தனியாக அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்குங்க. நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட ருசியாகவும் இருக்கும். அது கூடவே 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறதால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணுற மெத்தட் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக ஒரு தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வதக்கி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக நல்லா தக்காளி வதங்கி வந்துடும். நான் இப்போ இதில் ஒரு காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறது கிடையாது. கடையில் வாங்கி அதை நம்ம ஆட் பண்ணோன்னா நிறைய கலர் பவுடர் சேர்க்கறதால நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது கலரும் கொடுக்குது, நல்ல காரமும் கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் கடையில் வாங்கின தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுற மாதிரினா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பருப்பை மசிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. நல்லா பாயில் ஆகும்போது லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மேலே நீங்கள் ஊற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு அருமையான டால் ஃப்ரை இது தோசை இட்லிக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக நம்ம சேனலுக்கு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.